ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு பணிகளை ஆற்றுகிற போது இது போன்று குறைபாடுகளை சொல்வது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன் அவங்க ஆட்சியில் இருக்கல பணிகள் எல்லாத்தையும் நிரப்பிட்டாங்களா? இல்ல கருணை அடிப்படையில் இல்ல கருணை அடிப்படைங்கிறது வேறு. ஒரு துக்க சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகு அதை உடனடியாக நிவர்த்தி செய்யும். இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கா? 41 பேர் டெத்து பொதுக்கூட்டத்தில். அதுக்கு யார் காரணம்? அங்கே இருக்கிற காவல்துறை சரியான இடத்தை வழங்கி இருக்க வேண்டும். மக்கள் இது போன்ற நிலையை ஏற்படுகிற போது ஒரே நேரத்தில் எல்லோரும் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். சீக்கிரம் அங்கிருந்து வெளியே போயிருக்கும். இதெல்லாம் செய்யாத கடமையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதற்காக ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஒருவர் நினைத்தா குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியது நாட்டில். இவரும் மனிதர்கள் தான், இவரும் கருணை அடிப்படையிலே வழங்க வேண்டியவர் தான். அது அதில் தவறில்லை. இல்ல, காவல்துறை சரியான இடத்தை காட்டவில்லை என்பதுதான் இங்க இருக்கிற. இப்போ இருக்காருங்க கேஸ் சிபிஐ கேஸ் அங்க டெல்லியில பெண்டிங் இருக்குது. இதை குறைச்சி கேட்காருங்க. என்ன அதாவது கொஸ்டின் கேட்ட மறுபடியும் சிபிஐக்கு இடையூறாயிருக்கு. இல்ல, வருவாய்த்துறை யாரு கண்டனம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. வருவாய்த்துறை அலுவலகம் என்கிட்ட நேரடியாக தினசரி பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன், அவருக்கு உதவிங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பத்திரிக்கையாளர் தெரியுமா? தலைவர் அவர் பெரிய ஸ்கீமை வச்சிருக்கிற அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அதனால நீங்க அமைதியா இருங்க, அவங்க நல்ல ஹாப்பியா இருப்பாங்க. இல்ல, நான் சொல்றது இருங்க ஒரே நிமிஷம். நீங்க அடுத்த கொஸ்டின் வருவீங்கன்னு தெரியும். சரி, நான் சொல்லிடுறேன். மக்கள் வருங்க மொத்தம் கொஞ்சம் தான் விற்கிறீங்க, அதுக்குள்ள இத்தனை கேள்வி கேட்டீங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் சொல்லிடுறேன்ப்பா உனக்காக. வருவாய்த்துறை என்ன கேட்டீங்க? ஊழியர்கள் அவங்க இப்படி கேட்டிருக்காங்க. எங்களுக்கு கிடைக்கிற நாட்கள் இப்போது புதிதாக அரசு துவங்கி இருக்கிறது. 5 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய துறையின் சார்பாக என்னென்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும், இந்த பட்ஜெட்டுங்கிறது நாங்கள் தீவிரமாக பணியாற்றிட்டு இருக்கிறோம். இந்த சனிக்கிழமை மட்டும்தான் வச்சிருக்கிறோம். சாட்டர்டேங்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் வைத்துக் கொள்ளக்கூடாதே தவிர அமைச்சர் எந்த நிகழ்ச்சியிலும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில கலந்து இருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. போட்டாச்சு. சூழ்நிலைக்கேற்ப கூட்டணி அமைக்கிறது ரெடி பண்ணாங்க. நாங்க தயாரான கடிதம் தப்பிச்சோம். நாங்க 112 பேர் நான் போய் காட்டுற போது என்ன சொல்லிட்டாங்க, 106 பேர் இருக்கிறான்னு சொன்னது. அவரோட ஒரு கூட்டணி போட்டாங்க. இதை நான் சொல்ல, தமிழ்நாடு இந்திய முஸ்லீம் லீக்குடைய தலைவர் சொன்னாரு. 2 பேர் பேசணும், உண்மைதான். நாங்க அந்த கூட்டணியிலே இருந்தோம். ஆகவே அப்படிப்பட்ட கூட்டணியை நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே நாங்கள் இருவரும் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதிக்கு பின்னாலே நாங்கள் நிற்போம். அவருடைய ஆட்சி நிரந்தரமாக தமிழ்நாட்டிலே நடைபெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் பேசவே இல்லை. தவறு இல்லைங்களா? அவர் சொல்றாரு. மக்கள் தவறு இல்லையான்னு கேட்பாங்க. ஏனுங்க தென்துரும் வடதுரும் சேரலாமா? சேருமான்னு கேட்குறேன். சேராதுல, அது மாதிரி இருக்கு. இல்ல நாங்க எல்லா இடத்துலயும் போயிட்டே இருப்போங்க. போய் நடத்துவோம். சின்ன சின்ன இடத்துலயே பகுதி இருக்க இடத்துலயே ஒரு 100 பேர் 200 பேர் மனு வாங்குவோம். அதுக்கு ஒன்று கொஞ்சம் டைம் வேண்டி இருக்கு எங்களுக்கு. ஷார்ட் டைம். இப்போ எங்கள் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு, எங்கள் கவர்மெண்ட் பட்ஜெட் கொண்டு வரதுக்கு எல்லாம் நாங்கள்லாம் அடிப்படை வேலையை அங்கே செய்ய வேண்டியிருக்கு. 6 மாதம் போட்டிருக்கிறோம். 9 மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும். 9 months அனைத்துமே. நாற்பத்தோரு பேருக்கு வழங்கல. அதே தெரியாது சொல்லிட்டு நான் ஒரே என்ன சொல்லிடுறதுக்கு
தென் மாவட்டத்தில் நம்ம ஸ்டெர்லைட் ஆலையில் தூத்துக்குடியில் உயிரிழந்தாங்கல்ல, அவங்க இந்த கரண்டி அடிப்படையில் அப்பயே வந்து அந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க இல்லையா? அப்போ யாரும் நீ கேட்கல? அதுக்கு பின்னால் பெண்டிங் எத்தனை பேர் இருப்பாங்க? லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க கரண்டி அடிப்படையில். ஏன் கொடுத்து நீ கேட்டீங்களா? நான் கேட்டதான் உங்கள் டிவி நிறுத்தி போடுவார். அதனால் யாரும் கேட்கல. நாங்கள் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறோம். இல்லை, நினைவு சின்னம் அமைப்போன்னு சொல்லியிருக்கிறத அரசன் சொன்னாரா? இல்லை, அரசு சொல்லியிருக்காரா? இல்லை எப்படி வழங்கலாம் சொல்லி கேட்குறாங்க. சரி, ரைட்டு. இல்லை சிபிஐலாம் கேட்பாங்க. நான் ஸ்டெர்லைட் பற்றி தெரிஞ்சுமா இல்லையா? அங்கே உயிரிழந்த இடத்துல அப்பயே பணியாளர் கொடுக்கலையா? அது எத்தனை பேர் கரணை அடிப்பில் இருந்திருக்காங்க, அதை ஓவர்லுக் பண்ணி கொடுக்கலையான்னு கேட்டேன். கொடுத்தாங்களா இல்லையா? கட்சி நிகழ்ச்சி இல்லை, இது வருங்க போராட்டம் ஒன்று தான். கட்சியில் வர கூட்டங்கள், பொதுக்கூட்டம், இது வந்து என்ன சும்மா நடத்தல. தேர்தல் பணிக்காக செய்கிற போது இந்தியாவிலேயே முதல் முறையாக இவ்வளோ பேர் இறப்பு என்பது இதுதான் முதல் தடவை. ஒருத்தர் 2 பேர் டெத் ஆவாங்க. 41 பேர் என்கிறது இந்திய நாட்டின் வரலாற்றில் நடக்காத ஒன்று. அதுக்கு என்ன காரணம்? இட நெருக்கடியில் கொண்டு விட்டாங்க. இவர் வண்டிகளை வந்து அந்த டைரக்ஷன் கொண்டு விட்டுட்டாங்க. அதை பாதுகாக்க வேண்டியது யாரு? ப்ரீவியஸ் கவர்மெண்ட் தானே பண்ணியிருக்கோம். இது கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அதனால கொஞ்சம் சிபிஐ கேஸ் இருக்கு தலைவா. அதுதான் அவன் கூலி கொடுக்காத அவங்க விட்டுட்டு போனதுக்கு நான் இவரு பொறுப்பா? 2 ஆண்டு காலமா இது பாக்கி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை வந்து அதை தான் சொல்லியிருக்கிறோம். இது வந்து நிதி துறையில் இருக்குது. அவங்க கிட்ட பரிந்துரை பண்ணி இருக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் இந்த ஆண்டு அந்த உற்பத்தி வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் செட்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த நடவடிக்கை. வேகமாக விரைவாக நடைபெறும். பாருங்க, வேகமாக விரைவாக நடைபெறும். பாலாஜியுமே அந்த சுற்றுச்சூழல் வேற பொல்யூஷன் கண்ட்ரோல் மினிஸ்டர் வருகிறது. பல ஆலைகளை இப்போ சீல் வச்சு பண்ணிட்டாங்க. அது திறக்க முடிஞ்சுதான். இந்த கேள்வி கேட்குறீங்களா? இருங்க, நான் சொல்லுறேன். காத்தால சீல் வைப்பாங்க, ராத்திரிக்கு காத்தால திறந்துருவாங்க. தெரியுமா தெரியாதா? நடந்தே இல்லை இது வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் சீல் வச்சு ஓப்பன் ஆகிருக்கலாம் கிடையாதுங்களா? நல்ல ஆட்சி நடக்குது. நீங்கள் வாழ்த்துங்க. நன்றி. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், தமிழக முதலமைச்சர், தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் வைத்திருக்கிற அறிவுரை என்ன என்று சொன்னால், மக்களிடத்திலே சென்று மனுக்களை பெற்று உடனுக்குடன் நிவாரணப் பணிகளை ஆற்றிதல் வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் பெருந்துறை பகுதியில் இருக்கிற மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே வருகின்ற சுமார் 60% பட்டாக்க வேண்டும், 0 வேலையில் இருப்பதை அதற்கான மாற்றங்களை உருவாக்கி தர வேண்டும். நத்தத்தில் இருக்கிற நீண்ட நாட்களாக இருக்கின்ற பட்டாக்கள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டாக்கள் அது எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை அளவு செய்து எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நிலைகள் என்று வழங்கப்பட்டிருக்கிற பட்டாக்களிலே இருக்கிற குறைபாடுகளை களையப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இனாம் பட்டாம் என்று தமிழகம் முழுவதும் நீங்கள் பார்க்கின்ற போது அனைத்தும் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது. அதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய முன்தினம் இதற்காகவே ஒரு IAS ஆணையரை நியமித்திருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக மற்றொரு IAS அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே சர்வேயர் குறைவாக இருக்கிறது என்ற முறையில் கூடுதல் சர்வேயர் தற்காலிகமாக அந்த தகுதியுடையவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனை அனைத்தும் ஒரு 6 மாத காலத்திற்குள் அதற்கான நிலையான பணிகளை ஆற்றுவதற்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அதை இந்த துறை செயல்படுத்தும்.
விரைந்து செயல்படுத்தும். அதே போல இங்கே இருக்கின்றவர்கள் சில பேர் கழிப்பிட வசதி இல்லை என்று சொல்ல குறைபாடுகள், சாக்கடைகள் சரியாக இல்லை என்ற குறைபாடுகள், குடிநீர் சில இடங்களுக்கு கிடைக்கவில்லை, சில பகுதியில் மட்டும் என்கின்ற குறைபாடுகள், மின்சார இணைப்பு வேண்டும் என்ற குறை, அதே நேரத்தில் இருவர்களுக்கு இருக்கிற பட்டாக்களை பிரித்து வழங்க வேண்டும் என்ற குறை, இது போன்ற பல்வேறு குறைகள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கே இருக்கிற சிப்காட்டின் இந்த கழிவு நீர் மூலமாக நிலத்தடி நீர் கெட்டிருக்கிறது என்ற குறைபாடுகளை இன்றைக்கல்ல பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆழ்ந்து சிந்தித்து நிலத்தடி நீரை மாற்றி அமைப்பதற்கு மழை காலங்களிலே மழை பெய்கிற போது பெரிய ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்து மழை நீரை ஏறத்தாழ ஒரு 500 அடிக்கு கீழே கொண்டு செல்கிற போது இந்த நிலத்தடி நீர் மாற்றங்கள் உருவாவதற்கு வழிவகை செய்யும். இதையெல்லாம் பரிசீலிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு துறைக்கும் ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் சிப்காட்டில் இருக்கின்றவர் நம்முடைய மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை நகர்த்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாகவே பார்வையிட்டிருக்கிறார்கள். பார்வையிட்டது மட்டுமல்ல, குடிநீர் எங்கெங்கே சரியான முறையில் இல்லையோ அந்த இடங்களுக்கு அந்த தொழிற்சாலைகள் ஒவ்வொரு கிராமத்தையும் தத்தெடுத்து குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்று ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள். அதுவும் விரைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதே நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் என்று சொல்லப்படுகிற சுத்திகரிப்பு ஆலை விரைந்து அந்த பணிகளை முடுக்க இருக்கிறோம். இதற்கு முன்னால் நீ கேட்டிருக்கணும், 2 அமைச்சர் இருந்தாங்க, அப்போ கேட்டிருக்க வேண்டியதானே. நம்ம பகுதியில் தான் இருந்தாங்க, அப்போல்லாம் விட்டீங்க, நாங்கள் 30 தான் வந்திருக்கிறோம். ஆகவே எங்கள் பணிகள் தெளிவாக இருக்கும், எங்கள் நிலைப்பாடுகள் தெளிவாக இருக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ₹1 கூட யாரிடத்திலும் இங்கே பெற முடியாது என்ற நிலையை மனதிலே வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்ற நிலையிலே அவர் தன் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சரும் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கழகத்தை பொறுத்தவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக நம்முடைய முதல்வர் அவர்கள் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த வருவாய்த்துறையை பொறுத்தவரை காலிப்பணங்கள் இல்லை. சர்வே டிபார்ட்மெண்டில் மட்டும்தான் காலிப்பணிகள் இருக்கிறது. அதற்காக ஒரு 1000 சர்வேயரை தற்காலிகமாக நாம் நியமிக்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். 372 பேர்கள் சர்வேயர் தேர்வு செய்ததற்கு பிறகு வழக்கு மன்றத்திலே வழக்கு நிலுவிலே இருக்கிறது. இன்னும் 1 மாத காலத்தில் அது நிலை பெற்றதற்கு பிறகு அவரும் இங்கே வந்து பணியாற்றுவார்.